ஆ ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அன்னவயற் புதுவையாண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு. சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினீ வெங்கடவர்க்கென்னை விதியென்ற விம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம். இன்று மார்கழி முதல் நாள். நாம் ஒவ்வொரு வருடமும் அனுபவித்து பக்தியில் திளைக்கக்கூடிய திருப்பாவை பாசுரங்களில் கோதையின் தமிழில் கீதையின் சாரம் என்பதை பற்றி அடியேன் தினம் ஒரு பாசுரமாக எடுத்து பகவத்கீதையில் பெருமான் கூறிய கருத்துக்களுக்கும் ஆண்டாள் சொன்னவற்றிற்கும் எவ்வளவு ஒற்றுமை உள்ளது என்பதை எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்குமாய் பாடிச் செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம் கார்மே நிச்சங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். மிகவும் அழகாக மார்கழி திங்கள் அப்படின்ற ஒரு சொற்றொடரில் ஆண்டாள் ஆரம்பிக்கிறார். மார்கழி திங்களுக்கே ஒரு தனிச்சிறப்பு உண்டு. நமக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள். அந்த கணக்குப்படி மார்கழி மாதம்தான் தேவர்களின் பிரம்ம முகூர்த்த காலமாக இருக்கிறது. அதனால் ரொம்ப விசேஷமானது. பகவான் பகவத்கீதையில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்றத பார்க்கறச்சே முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். பகவத்கீதையில் இருக்கக்கூடிய 10வது அத்தியாயத்தில் விபூதி யோகத்தில் பெருமான் எப்படியெல்லாம் மேனிஃபெஸ்ட் ஆகியிருக்கார், எப்படியெல்லாம் வெளிப்பட்டிருக்கிறார் அப்படின்றத சொல்லும்போது அக்ஷராணாம் அகாரோ அஸ்மி அப்படின்னு ஆரம்பிக்கிறப்போ பெருமாள் என்ன சொல்கிறார்? கீர்த்தி ஸ்ரீ வாக்ச நாரீனாம் ஸ்மிருதிர் மேதா திருதி க்ஷமா அப்படின்னு சொல்கிறார். அதாவது எங்கெங்கே எந்தெந்த பொருளில் நான் என்னென்னவா இருக்கேன், எந்த விஷயத்துலையும் உயர்ந்த விஷயமா தான் இருக்கோம் அப்படின்றத பெருமாள் சொல்வதற்காக கீர்த்தி ஸ்ரீர் வாக் ஸ்மிருதி மேதா திருதி க்ஷமா. கீர்த்தினா புகழ், ஸ்ரீர் அப்படின்னா செழிப்பு, ஸ்ரீ இருக்கிற இடம், வாக்குனா நற்சொல், ஸ்மிருதினா நினைவாற்றல். வேதங்களுக்கு ஏன் ஸ்மிருதின்னு பேருன்னா அது நினைவாற்றல் மூலமாக கேட்டு கேட்டு சொல்லக்கூடியவேன்றதுனால ஸ்மிருதீர் அப்படின்னா நினைவாற்றல். மேதான புத்தி கூர்மை, மேதாவின்னு சொல்கிறோம் இல்லையா, புத்தி கூர்மை. திருத்தினா தைரியமாக இருக்கிறது. க்ஷமா அப்படின்னா மன்னிக்கும் தன்மை. இவை அனைத்தும் பெண்களில் இருக்கக்கூடிய இந்த அனைத்து குணங்களாகவும் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ பார்த்தேன்னா நம்ம ஆண்டாள் நாச்சியார் புகழ்மிக்கவள், செழிப்பு மிக்கவள். ஏன்னா பெருமானையே அடைந்து விட்டாள் இல்லையா. நற்சொல், அவள் வாயில் வந்த சொற்கள் அத்தனையும் பெருமானுக்காகவே வந்தவை நற்சொற்கள். நினைவாற்றல் தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன்னா கிருத்த யுகத்தில் பெருமான் பூமாதேவி பிராட்டிக்கு
சொல்லி கொடுத்த சரம ஸ்லோகத்தை கலியுகத்தில் ஆண்டாள் பிறந்து நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கா. எவ்வளவு நினைவாற்றல் வேணும் அதுக்கு? எத்தனை வருஷங்களாக அதை நினைத்து ஞாபகம் வச்சு சொல்லி கொடுக்கணும். அந்த நினைவாற்றல் ஆண்டாளுக்கு இருக்குது. புத்தி கூர்மை, அவளுடைய சொற்பிரயோகத்தை பார்த்தோம்னா எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறாள்னு நமக்கு தெரியும். தைரியம், மிகவும் தைரியமானவள். காலங்காத்தால் எழுந்துட்டு சின்ன குழந்தையா இருக்கிறப்பவே கூட இருக்கக்கூடிய தோழிகளை அழைத்து கொண்டு நீராடி பெருமானை செவிக்கலாம்னு ஒரு இயக்கத்தையே துவக்கி வைத்தாள் அல்லவா. தைரியமானவள். மன்னிக்கும் தன்மை. எந்த தோழி எங்கே தூங்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, வா, நாங்கள் உனக்காக காத்திருக்கோம், கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு கோபித்து கொள்ளாமல் அழகாக எல்லோரையும் அரவணைத்து கொள்ளக்கூடிய அந்த அத்தனை தன்மைகளும் ஆண்டாள் நாச்சியார் இடத்தில் இருக்கிறது. பெருமான் என்ன சொல்கிறார்? பெண்களில் இத்தனை தன்மைகளாக நான் இருக்கிறேன்னு சொல்கிறப்போ ஆண்டாள் நாச்சியாருக்குள்ளே பெருமான் இருக்கார் அப்படின்றது மிகவும் பிரசித்தமானது. அப்பேற்பட்ட ஆண்டாள் நாச்சியார் மார்கழி மாதத்தை உகந்த மாதமாக எடுத்து பாடுவதற்கு என்ன காரணம்? பிருகத்சாம ததா சாம்னாம் காயத்ரி சந்தசாமகம் மாசானாம் மார்கசீரிஷோ அகம் ரித்துனாம் குசுமாகரக அப்படின்னு பெருமாள் அழகாக சொல்லியிருக்கார். அதாவது சாமபேதங்களில் பிருகத் சாமமாக இருக்கேன், சந்தங்களில் சந்தசாம் அதில் நான் காயத்ரி மந்திரமாக இருக்கேன், மாதங்களில் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பருவங்களில் நான் குசுமாகரக, குசுமாகரகனா அந்த வசந்த காலம் அப்படியே நான் இருக்கேன். அதாவது சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள், மென்மையான விஷயங்கள், மனசுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பெருமான் தான் அப்படின்றது அழகாக தெரிகிறது. அப்பேற்பட்ட பகவான் தானாகவே இருக்கக்கூடிய அந்த மார்கழி மாதத்தில் ஆண்டாள் திருப்பாவையை துவக்குகிறாள். நாமும் அவளை பின்தொடர்வோம். ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம்.